ஜனநாயகன் ஒரு பெரிய பிளாஸ்ட் பண்ண போகுது. இப்போ ஜனநாயகன் படத்துக்கு நிறைய எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு. இது நான் ஆக்டர் விஜய்க்கு வரதா நான் பார்க்கல. இட்ஸ் a politician விஜய் அப்படின்ற ஒருக்காக தான் வருது. எல்லா படத்துக்கும் நான் போராடி தான் வந்திருக்கேன். ப்ராபப்ளி அதுக்கு முக்கிய காரணம் அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே ஏதோ ஒரு வகையில பாலிடிக்ஸ்குள்ள இறங்கவேன்றத வந்து ஒரு இன்டைரக்டா அங்கங்க விதைச்சுக்கிட்டே இருந்தாருன்னு நினைக்கிறேன். வித் ரெஸ்பெக்ட் டு ஜனநாயகன் அந்த ப்ரெஷர்லாம் அவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டாரு. விஜய் சார் கூட 2 படம் ஒர்க் பண்ணிருக்கேன். விஜய் சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் லைக் வாவ். பட் சிவா சார் கூட இந்த படம் நான் ஒர்க் பண்ணாலும் 2 பேருக்கும் ஒற்றுமைன்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து தே ஹேவ் லைக் ஃபாட் தேர் பேட்டில்ஸ்னு சொல்லுவேன். இப்போ விஜய் சாரும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அவருக்கு இருந்த கிரிட்டிசிசம் அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. இன்னைக்கு அவர் இருக்கிற உச்சமே வந்து வேற. சிவா சாரும் பாத்தீங்கன்னா சின்ன லெவல்ல இருந்து இன்னைக்கு அவரோட growth பார்க்கும்போது இட் இஸ் லைக் ஃபினாமினல். தர்கார் பண்ணும்போது இட் வாஸ் a very small ரோல். மாஸ்டரும் பாத்தீங்கன்னா அவரோட காலேஜ் ஸ்டூடெண்டா இருப்பேன். ஆனா the way he handled us down to earthness. அவர் உட்கார்ந்து இருக்கும்போது நான் பக்கத்துல போய் பேசினாலும் அவங்களோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு சேர் போடுங்க. வில்லனுக்குன்னு ஒரு மெனசிங்கான ஒரு லுக்கு தேவை. எல்லாருக்கிட்டையும் அந்த லுக் கொடுத்துட முடியாது. சில பேரை நம்ம வச்சாலே ஃப்ரேம்ல வச்சாலே அவங்க ஒரு நெகட்டிவான கேரக்டரான்ற அந்த ஒரு பயத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ரவி சார் பார்த்தப்போ எனக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைச்சது. நான் படமும் பார்த்திருக்கேன். கண்டிப்பா பேசப்படும். பராசக்தியோட ஹோல் டீமே they will be very sure that this is going to be a big blockbuster. சுதா மேம் வந்து she is very particular about research. அவங்களுக்கு ரொம்ப ரிசர்ச் பண்ணலாம் பிடிக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் அந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த மாதிரி கதைகளா வந்து தேடி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு அத்தாரிட்டி வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அது வேணாம் இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்வாங்க. சோ ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ன்றது வந்து நான் ஃபர்ஸ்ட் டே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பீரியாடிக்கல் மூவிஸ் ஆர் வெரி டிஃபிகல்ட் டு புல் ஆஃப். நிறைய தைரியம் வேணும், நிறைய நாலேஜ் வேணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashtamil, January 9 to 12. Click the link below and register. ஹலோ ஆல், திஸ் இஸ் மதுமிதா ஃப்ரம் ஃபைனல் கட். இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் விக்கிவரன் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வந்து எல்லாரும் பராசக்திக்கு வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போ வரோன்னு ட்ரைலருக்கு முன்னாடியிலேருந்தே பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு படத்தின் மேலே. உங்களோட கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, நான் ஃபில்டர் போட்டு தான் சொல்லுவேன். ஓகே. என்னோட கேரக்டர் படத்தோட ஒரு முக்கியமான இடத்துல வரக்கூடிய ஒரு சின்ன கேரக்டர். பட் அது கிரியேட் பண்ற இம்பாக்ட் பெருசா இருக்கும். இன்னும் அதை இன்னும் பெட்டரா சொல்லணும்னா ஒரு பெரிய ஒரு 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 கேரக்டர் ஒரு விஷயத்த பண்ண போது, ஒரு பெரிய பிளாஸ்ட்டை பண்ண போது, அந்த பிளாஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு தீக்குச்சியா நான் இருப்பேன். ஓகே. ஸோ அதுதான் என்னோட கேரக்டர். நீங்க எப்படி சார் இந்த படத்துக்குள்ள வந்தீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது பெரிய ஜேர்னி. இன்ஃபேக்ட் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த படம் ஃபர்ஸ்ட் சூர்யா சார் பண்றதா இருந்துச்சு. ஸோ நான் சூரரை போற்று பார்த்தப்போ எனக்கு ரொம்ப நான் வருத்தப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த படத்துல நம்ம ஏதாவது ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கலாமே. அது நான் ட்ரையே பண்ணல. இன்ஃபேக்ட் சூர்யா சார் மாதிரி ஒருத்தர் படம் பண்றாங்க அப்படின்னா அந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ் தான் போடுவாங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு அஸ்பைரிங் யங் ஆக்டர் வந்து போட மாட்டாங்க. ஸோ அதனால நான் அதுக்கு பக்கம் போவே இல்லை. ஆடிஷன் பக்கம் பெருசா போய்க்கல. பட் when I got to see the movie, படத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. விவேக் பிரசன்னா அண்ட் கேகே 2 பேர் இருப்பாங்க. ஸோ கேகே வாஸ் அ வெரி நியூ டு த சினிமா வேர்ல்ட். அவர் தியேட்டர் பண்ணியிருக்காரு. அது வந்து என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு சொன்னார், அந்த படம் பார்த்தியா, அந்த ரோல் நீ பண்ணியிருந்திருக்கலாம், அது பண்ணா உனக்கு இன்னும் அடுத்த லெவல் நீ போயிருந்திருப்பேன்ற மாதிரி சொன்னாரு. அப்போ வந்து எனக்கு அப்படியே மூஞ்சிலே அடிச்ச மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா அது எனக்கு பார்த்தப்போ நான் கண்டிப்பா யோசிச்சேன், கண்டிப்பா இந்த ரோல் நமக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். பட் யாருக்கு என்னென்ன பண்ணுமோ அதுதான் வந்து நடக்கும். ஸோ தட் இஸ் தேர் அந்த நோ கம்ப்ளைண்ட்ஸ். பட் அப்போ அங்கிருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரு டோர் தெரியுதுன்னா அந்த டோரை நாக் பண்ணுவோம் அப்படின்றது தான். நம்ம இக்னோர் பண்ணிட்டு போவேனான்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். எமோஷனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ எப்படியாவது சுதா மேமோட அடுத்த படத்தில் இருக்கணும்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்படிதான் ஆஃபீஸ்லாம் போய் அடிக்கடி போயிட்டு ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணி ஓகே ஆகி இன்ஃபேக்ட் அக்ரிமெண்ட் முதற்கொண்டு சைன் பண்ணியாச்சு. வென் இட் வாஸ் சூர்யா சார்ஸ் மூவி புறநானூறுன்னு இருக்கப்போ. ஸோ அப்போ வந்து முடியெல்லாம் வேற வளர்த்துருந்தேன். இந்த படத்துக்காக ஒரு 6 மாசம் இன்ஃபேக்ட் நான் ஃபுல் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுலேருந்து ஒரு பிரேக் எடுத்து பர்சனல் பிரேக் ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த படம் தான் நம்ம பண்ண போறோன்றதுல ரொம்ப ஃபோக்கஸ்டா முடியெல்லாம் வளர்த்து வச்சிருந்தேன். ஆனா திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது, இந்த படம் வந்து சூர்யா சார் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு நியூஸ் லெட்டர் வருது. அதுக்கப்புறம் எனக்கு 2 நாள் கழிச்சு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி ஒரு 6 months அப்புறம் தான் வந்து இந்த படம் ரெஸ்யூம் ஆகுன்ற மாதிரி. ஸோ யாருக்குமே அப்போ என்னன்னே தெரியல, சூர்யா சார் பண்ணலையா பண்றாரா என்ன எதுவும் கிளாரிட்டியே இல்லை. அதுக்கப்புறம் ஐ வாஸ் வெயிட்டிங். அப்புறம் ஒன் ஃபைன் டே ஐ காட் டு நோ இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் சார் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு நடந்துச்சு. அப்புறம் திருப்பி ஆடிஷன்ஸ் வந்து லைக் நான் பண்ண கேரக்டர் சூர்யா சார் பண்றதா இருந்த டைம்ல இருந்தது வந்து வேற கேரக்டர். ஓகே. ஆனா இப்போ வந்து டோட்டலா ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சோ அந்த கேரக்டர் இப்பயும் இருக்கா? இல்ல அது ஆமா. சோ அது ரைட்டிங்லயே வந்து மாத்திட்டாங்க. ஏன்னா சிவகார்த்திகேயன் சார் வரும்போது அவருக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் இருக்குன்றதுனால பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன்.
பட் அகைன் திருப்பியும் நாக் பண்ணி திருப்பியும் ஆடிஷன் பண்ணி அப்படிதான் வந்து போராடி கிட்டத்தட்ட ஒரு 1.5 years டிராவல் இந்த படத்துக்குள்ள நான் உள்ள வரதுக்கு. ஸோ பராசக்தி பொறுத்த வரைக்கும் காஸ்டிங் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதில் மெயினாக எல்லாரும் வந்து விரும்பி பார்க்கணும்னு நினைக்கிறது வந்து ரவி மோகன் சாரோடைய, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வில்லனா நடிச்சிருக்காரு. அவருடைய போர்ஷன் எப்படி இருக்கும் சார் படத்தில்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நான் சார் கிட்டே சொன்னேன், அந்த ஒரு வில்லனுக்குன்னு ஒரு மெனசிங்கான ஒரு லுக்கு தேவை. எல்லாருக்கிட்டையும் அந்த லுக் கொடுத்துட முடியாது. சில பேரை நம்ம வச்சாலே ஃப்ரேம்ல வச்சாலே அவங்க ஒரு நெகட்டிவான கேரக்டரான்ற அந்த ஒரு பயத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. குறிப்பா சொல்லணும்னா நம்ம ஜேடி சக்கரவர்த்தி சார் சொல்லலாம். அந்த மாதிரி ஆக்டர்ஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் ரவி சார் பார்த்தப்போ எனக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைச்சது. நான் இன்ஃபேக்ட் நான் அதே சொன்னேன், சார் உங்களோட இதில் வந்து அந்த ஒரு மெனசிங் ஃபீல் இருக்கு சார். ஸோ இன்ஃபேக்ட் நான் அவர் கூட நான் ஆல்ரெடி 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பூமி, இறைவன் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இட் வாஸ் நாட் லைக் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்து பேசுற மாதிரி இல்லை. அந்த ஒரு கம்ஃபர்ட் கொடுத்தாரு. ஸோ அந்த ஒரு காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஐ காட் டு see the மூவி ஆல்சோ. நான் படமும் பார்த்துருக்கேன். ஸோ ஓவரால் கண்டிப்பாக பேசப்படும். இன்ஃபேக்ட் இந்த படம் பல காரணங்களுக்காக முக்கியமான ஒரு படமா இருக்கும். ரவி சாரோட ஃபர்ஸ்ட் வில்லன் அப்பியரன்ஸ், சிவகார்த்திகேயன் சாரோட 25th மூவி, அண்ட் தென் ஜிவி சாரோட 100th மூவி, அண்ட் பீரியாடிக்கல் மூவி. அண்ட் எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா நானும் ஒரு பிரேக்குக்கு அப்புறம் திருப்பி வர எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படம். ஸோ பராசக்தின்றது வந்து ஒரு நடிகர் திலகம் அவர்களுக்கு எப்படி ஒரு பெரிய ஒரு மைல்கல்லா இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த படம் நிறைய பேருக்கு மைல்கல்லா இருக்கும். எனக்கும் அது ஒரு சின்ன மைல்கல்லா இருக்கும் நம்புறேன். ஓகே. ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. நீங்கள் படம் பார்த்துட்டேன்னு வேற சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ ஆனால் நிறைய பேர் கிரிட்டிசிசம் பண்ணியிருக்காங்க ட்ரைலருக்கு அப்புறம். பராசக்தின்ற பேர் மட்டும்தான் வந்து ரொம்ப போல்டா நல்லா இருக்கு, ஆனால் படம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்களுடைய இல்லை அதான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ படம்னும் போது அது ரிவ்யூக்கு யார் வேணா சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். படம் பார்த்துட்டு சொல்றது ஒன்று, படம் பார்க்காமே சொல்றது ஒன்று. ஸோ படம் பார்க்காமே சொல்றவங்களோட கருத்துக்களை பற்றி நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இப்போ ஹோல் டீமே எனக்கு தெரிஞ்சு பராசக்தியோட ஹோல் டீமே they will be very sure that this is going to be a big blockbuster. ஸோ பார்க்காதவங்க சொல்றதை பற்றி நம்ம எதுவும் எடுத்துக்க வேணாம். ஓகே. சுதா மேம் கூட ஒர்க் பண்ணணுன்றது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீம் அப்படின்ற வரையே சொல்லியிருந்தீங்க. மணிரத்னம் சார் வந்து ஆடியோ லான்ச்ல வந்து சொல்லியிருந்தாரு, அவங்க கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது, இதுவா இருக்கும் போதே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும் போதே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மூவில எப்படி இருந்தாங்க? எனக்கு பர்சனலா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபீமேல் டிரெக்டர்ஸ் கூட நிறைய ஒர்க் பண்ணது கிடையாது. நந்தினி மேம் கூட மட்டும் தான் ஒர்க் பண்ணேன். ஜேஎஸ் நந்தினி மேம் இப்போ இன்ஸ்பெக்டர் ரிஷி கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பார்த்துப்பாங்க. ஓகே அப்பா இப்போ நான் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதில் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாக ரோப்லாம் கட்டி என்னை தொங்க விட்டு விடுற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்போல்லாம் ஒரு வாட்டியும் ஓகேன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப எப்படி சொல்லு மதர்லியா பார்ப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ண போகும்போது இட் வாஸ் லைக் டோட்டல் கான்ட்ராஸ்ட். அவங்ககிட்டே அந்த கன்சிடரேஷன் இருக்கும். சுதா மேமும் கன்சிடர் பண்ணுவாங்க எல்லாம் ஓகேன்ற மாதிரி. பட் அந்த ஒரு அத்தாரிட்டி வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. சும்மா ஒரு மானிட்டர் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. பண்ணி காமிச்சா வேணா அது வேணாம் இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்வாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ன்றது வந்து நான் ஃபர்ஸ்ட் டே புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேடா இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் தான் போல, நம்ம நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க வாங்குற விதம் இருக்கு இல்லையா, ஒர்க்கு வாங்குற விதம் இருக்கு இல்லையா, தட் இஸ் லைக் ஒரு ஏஸ் ஃபிலிம் டைரக்டர்ன்றது வந்து தெரியும் அவங்க வாங்குற விதத்திலேயே. ஓகே. டைரக்ட் பண்ணும்போது ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. ஆஃப் த கேமரா வெரி ஸ்வீட். நான் இன்ஃபேக்ட் படத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி கூப்பிட்டு பார்த்தாங்க. அப்பவும் ஷி வாஸ் வெரி வெரி வார்ம். அண்ட் படம் முடிச்சதுக்கு அப்புறமேலும் நான் டப்பிங் பண்ணும்போதுமே இன்ஃபேக்ட் அதான் நான் டப்பிங் பண்ணது எனக்கு முன்னாடி நான் டப்பிங் பண்ணல, நான் ட்ராக்கும் சிவா சாருக்கு நான் பேசினேன். ஸோ அதனால தான் நான் படத்தை பார்த்தேன்னு சொன்னேன். ஸோ அந்த டைம்லயுமே வந்து ஷி வாஸ் வெரி ஸ்வீட். அந்த அவங்க கூட நான் போட்டோ எடுக்கும்போது கூட வாங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷி வாஸ் வெரி வார்ம், வெரி வெரி ஸ்வீட். ஓகே. அண்ட் ஒரு போட்டோ உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல நாங்க பார்த்தோம், விஜய் சார் கூட இருக்க ஒரு போட்டோ. அந்த மொமெண்ட் பத்தி சொல்லுங்க. அண்ட் சிவகார்த்திகேயன் சார் கூட நடிச்சிருக்கீங்க. ரெண்டு பேருடைய டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? ரெண்டு பேருக்கு நீங்க பார்த்த ஒரு டிஃபரன்ஸ்னா என்ன சொல்லுவீங்க? ஃபார்ச்சுனேட்லி நான் விஜய் சார் கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் சிவா சார் கூட இந்த படம் நான் ஒர்க் பண்ணாலும் ஐ ஹேவன்ட் இன்டராக்டட். அவர் கூட நான் இணைந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையல. நான் மദ്രാസിலையும் அவருக்கு ட்ராக் பேசியிருந்தேன். ஸோ அதனால எனக்கு இதுலயும் அந்த வாய்ஸா தான் வந்து நான் இன்னும் கனெக்ட் ஆயிருக்கேனே தவிர அவரை இன்னும் நேரா பார்த்து இது பண்ணல. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணவங்களாம் அவரை பத்தி ரொம்ப நிறைய சொல்லியிருக்காங்க. ரொம்ப வெரி வெரி ஃபன். ஸ்பாட்லயுமே வந்து நம்ம பாக்குறத விட ஒரு படி அதிகமா இருக்கும்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். 2 பேருக்கும் ஒற்றுமைன்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து தே ஹேவ் லைக் ஃபாட் தேர் பேட்டில்ஸ்னு சொல்லுவேன். இப்போ விஜய் சாரும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அவருக்கு இருந்த கிரிட்டிசிசம் அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. இன்னைக்கு அவர் இருக்கிற உச்சமே வந்து வேற, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சிவா சாரும் பாத்தீங்கன்னா இப்படி உங்களை மாதிரி ஒரு டிவி ஆங்கராவோ இந்த மாதிரி ஒரு சின்ன லெவல்ல இருந்து இன்னைக்கு அவரோட growth பார்க்கும்போது இட் இஸ் லைக் ஃபினாமினல்.
ஸோ இது ரெண்டும் பெரிய காமனா நான் பாக்குறேன். ரெண்டு பேருமே சின்னதா இருந்து இன்னைக்கு ஒரு வேற ஒரு உச்சத்தை தொட்டிருக்காங்க. இதுதான் நான் ஒரு காமனா பாக்குறேன். ரெண்டு பேருமே மீன் அஃப்கோர்ஸ் சிவா சார் கூட ஒர்க் பண்ண ஆசை, விஜய் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் லைக் வாவ். அது 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 சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ, இன்னொரு பெரிய இன்டர்வியூ எடுக்க வேண்டியிருக்கும். நீங்க பார்த்து விஜய் சார் கிட்ட இந்த விஷயம் என்ன ரொம்ப அட்மையர் பண்ணுச்சு அப்படின்னா எந்த விஷயம் சொல்லுங்க? டவுன் டு அர்த்னஸ். ஓகே. இப்போ நான் வந்து சர்க்கார் பண்ணும்போது இட் வாஸ் அ வெரி ஸ்மால் ரோல். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக நான் அவர் கூடயே ட்ராவல் பண்ணுற ஒரு டீம் இருப்பாங்க, அதில் நானும் ஒருத்தனா இருப்பேன். அண்ட் தென் மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா அவரோட காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பேன். இப்போ இந்த ரெண்டு படத்துலையுமே பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற ரோல் சின்ன ரோல் தான். இட் வாஸ் நாட் லைக் செகண்டரி கேரக்டர் கூட கிடையாது. ஆனால் த வே ஹீ ஹேண்டில்ட் அஸ் மீ இன் பர்டிகுலர், எனக்கு என்னோட பர்சனலாக பார்க்கும்போது ஒரு வாட்டியும் அவர் கூட பேசக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதுன்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறேன், அவர் என்ன கிராஸ் பண்ணும்போது நான் எந்திரிச்சு நின்னாலும் அவர் நின்று என்கிட்ட பார்த்து பேசிட்டு போவார். அதே மாதிரி அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் போய் பேசினாலும் டக்குன்னு அவங்களோட அசிஸ்டன்ஸை கூப்பிட்டு சேர் போடுங்கன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்றது, நான் பெரிய ஆளு நீ சின்ன பையன் கிடையவே கிடையாது. அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப நான் பார்த்து எல்லாம் காமன் அப்படின்ற மாதிரி. இன்ஃபேக்ட் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய ஸ்டார்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், தூரத்துல இருந்து பார்த்துருக்கேன். எல்லாருக்குமே வந்து இது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம். சில பேர் இன்டர்வியூ பாக்குறவங்க கூட இது ஒரு விஷயம் சொல்றியடான்ற மாதிரி இருக்கலாம். அவரோட சேர் அவர் தான் போடுவார். ஓகே. இப்போ மற்ற ஆக்டர்ஸ் நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், அவங்க அசிஸ்டன்ஸ் வந்து சேர் கேரி பண்ணுவாங்க, அந்த ஃபோல்டபிள் சேர் நல்லா இருக்கும். பட் ஹீ டசன்ட் ஹேவ் ஆல் தட். அவரே வந்து சேர் போட்டுப்பார், அவரே கொடை பிடிச்சிப்பார். இது சின்ன விஷயம் தான், பட் அந்த லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் பண்ணும்போது இட்ஸ் லைக் டிஃபரெண்ட் திங். ஓகே. அண்ட் நாங்கள் உங்களுடைய வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கோம் சோஷியல் மீடியாவில். ஸோ இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கறது கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ ஜனநாயகன் படத்துக்கு நிறைய எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ எதிர்ப்பு விஜய் சாருக்கு கொடுக்கணுமா? அது உங்களுடைய வியூல இருந்து சொல்லுங்க சார். இல்ல, இது நான் ஆக்டர் விஜய்க்கு வரதா நான் பார்க்கல. இட்ஸ் a politician விஜய் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் வருது. அவரே மேடையில சொல்லியிருப்பாரு, நான் நடிச்ச எல்லா படத்துக்கும் நான் போராடி தான் வந்திருக்கேன், பட் இந்த படமும் அப்படிதான் வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ப்ராபப்ளி அதுக்கு முக்கிய காரணம் அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே ஏதோ ஒரு வகையில பாலிடிக்ஸ்குள்ள இறங்க வேண்டதை வந்து ஒரு இன்டைரக்டா அங்கங்க விதைச்சுக்கிட்டே இருந்தாருன்னு நினைக்கிறேன். மேபி அதனால பொலிட்டிக்கல் சைட்ல இருந்து ப்ரெஷர் இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜனநாயகன் அந்த ப்ரெஷர்லாம் அவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு, ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஃபேஸ் பண்ணிட்டாரு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மை ஹம்பிள் ஒப்பீனியன் என்னன்னா, படம்ன்றது ஒரு கலை, ஒரு ஆர்ட்ன்றது. ஸோ அதை வந்து ரொம்ப நம்ம வந்து லைஃப்குள்ள ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு, இப்போ இன்ஃபேக்ட் பசங்களுமே வந்து இந்த ரைவல்ரி எல்லாம் ரொம்ப பெருசா பேசுறாங்க இல்லையா. எனக்கு ஃபஹத் ஃபாசில் சார் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் அதை ஐ ஸ்டிக் ஆன் டு இட். என்னன்னா, படத்தை வந்து தியேட்டர்ல பாக்குறீங்களா அதோட விட்டுருங்க, அது ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு ரொம்ப சண்டை போடாதீங்க. பிகாஸ் நான் அந்த இடத்துல இருந்தேன். ஓகே. ஒரு டைம்ல நானும் வந்து அஜித் ஃபேன், விஜய் ஃபேன்ஸ் சொல்லிட்டு அந்த சண்டைக்குள்ள இருந்துட்டு, அதுக்கப்புறம் விஜய் சார் நான் நேர்ல பார்த்து பழகும் போது தான், ஓ இப்படிப்பட்ட மனுஷனேடா நம்ம இத்தனை நாளா திட்டிட்டு இருந்தோம். ஆமா ஆமா. சோ அந்த ஜோன்ல இருந்து நான் இன்னைக்கு இந்த ஜோனுக்கு வந்திருக்கும் போது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை திஸ் ரைவல்ரி இஸ் தேர். பட் இது பாலிட்டிக்கலா வரும்போது அதை நான் கமெண்ட் பண்ணக்கூடிய அறிவு எனக்கு இல்லை. ஓகே. ஸோ பராசக்தி வந்தோம்னா, இப்போ இருக்க டைம்ல பராசக்தி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தி எதிர்ப்பு பத்தி பேசியிருந்தாங்க, பீரியாடிக்கல் மூவின்றதுனால. இப்போ நம்ம சென்னையில பார்த்தோம்னா முக்காவாசி பேர் வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த டைம்ல பராசக்தி வர்றது? இந்த டைம்ன்றது வந்து நீங்க இந்த நார்த் இந்தியன்ஸ் இங்க இருக்கிறதுக்காக சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த விஷயத்த நான் இப்போ நேத்து என் ஃபேமிலியில ஒருத்தர் வந்து யூகேல இருக்காரு, அவருக்கு ஹிந்தி தெரியலன்றதுனால அவங்க மேனேஜர் அவரை வந்து ஒரு மாதிரி ஒதுக்கி பாக்குறாருன்றத வந்து அவர் வந்து புலம்பிட்டு இருந்தார். ஓகே. சோ யோசிச்சு பாத்துக்கோங்க, யூகேல இருக்காரு அவரு, ஆனா அவருக்கு ஹிந்தி தெரியாததுனால என்ன காரணம்னா, ஹிந்தி பீப்புள் யூகேலயும் இருக்காங்க, அங்க மேனேஜர் பொசிஷன்ல இருக்காங்க. ஆனா நம்ம தமிழ் பையன் வரான், அவனுக்கு தமிழ் பையன்றது கூட இல்ல, அவனுக்கு அந்த பாஷை தெரியலன்றதுனால வந்து அந்த பையனுக்கு ஒரு 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 எப்படி சொல்றது, அவனை தனியா பாக்குறாங்கன்றது வந்து கேட்கும்போது எனக்கு வருத்தமா இருந்துச்சு. ஆனா அது ஒரு பெருந்தன்மை தான். இப்போ சில பேர் அதே இடத்துல வேற ஒரு மேனேஜர், இப்போ என்ன மாதிரி ஒரு மேனேஜர் இருந்தானா, அவன் தமிழ் பையனா தானே, ஒரிசா பையனா தானே, நான் வந்து அவனுக்கு கரெக்டா கொடுக்குறேன். ஸோ இட் வில் பி டிஃப்ரெண்ட். அதே தான் நீங்க சொல்றதும். இப்போ சென்னையில ஹிந்திக்காரங்க வேலை பார்த்தாலுமே அவங்கள சரியா ட்ரீட் பண்ண, மனிதனா ட்ரீட் பண்ணணுன்ற ஆட்கள் வெகு சிலர் தான். சில பேர் தான் இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு ஹிந்திக்காரனானே அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல பேசுறது. அதுவுமே அதான், அதுக்கான படம்னு நான் சொல்லவே முடியாது. இது வந்து ஒரு நடந்த இன்சிடென்ட், அதை சுத்தி சில இமேஜினேஷன்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு படம் எடுத்துருக்காங்க. ஸோ அதான் திருப்பி அதான் சொல்றேன், படத்தை படமா பார்க்கணுன்றது என்னோட தாழ்மையான கருத்து. ஓகே. இப்போ வந்து இந்த மாதிரி பீரியாடிக்கல் மூவில ஒர்க் பண்றது அப்படின்றது ஈஸியா இல்ல எவ்வளவு மெனக்கட வேண்டியது இருக்கு அதுக்கு? எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் பண்ற பீரியாடிக்கல் ப்ராஜெக்ட் தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு பர்சனலா
இதோட எஃபர்ட் இருக்கு இல்லையா, இப்போ நீங்க ஒரு லைவ்ல இருக்கக்கூடிய படமா இருந்ததுன்னா அதோட எஃபர்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும் இதோட கம்பேர் பண்ணும்போது. அதுக்கும் தேவையான எஃபர்ட் தேவை. பட் இதுனும் போது நீங்க ரைட் ஃப்ரம் த லுக்ல இருந்து, காஸ்டியூம்ல இருந்து, செட்ல இருந்து எல்லாமே வந்து அந்த டைமுக்கு கொண்டு போய் நம்ம ஆடியன்ஸை வந்து அந்த வேர்ல்டை பார்க்க வைக்கணும். அதுக்கான மெனக்கடல் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லுமே அதிகம். ரைட் ஃப்ரம் அது ஒரு நார்மலா ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸரா இருந்தா கூட ஓகே, ஹேர் ட்ரெஸ்ஸிங்ல இருந்து எல்லாமே வந்து அவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியது இருக்கு, எக்ஸ்ட்ரா ரிசர்ச் போட வேண்டியது இருக்கு. ஸோ அதனால தான் இன்ஃபேக்ட் சுதா மேம் வந்து ஷி இஸ் வெரி பர்டிகுலர் அபவுட் ரிசர்ச். அவங்களுக்கு ரொம்ப ரிசர்ச் பண்ணலாம் பிடிக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் அந்த மாதிரி ஒரு பர்சன் இந்த மாதிரி கதைகளா வந்து தேடி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சூரரை போட்டுமே பாத்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் பீரியாடிக்கல் தான். ஸோ பீரியாடிக்கல் மூவிஸ் ஆர் வெரி டிஃபிகல்ட் டு புல் ஆஃப். நிறைய தைரியம் வேணும், நிறைய நாலேஜ் வேணும். ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க சூரரை போட்டு பார்க்கும்போது அந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு வழி இருந்தது அப்படின்னு சொல்லி, வேற எந்த படங்கள் பார்க்கும்போது வந்து இந்த கேரக்டர் நம்மளுக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சு? அது லைக் ஆக்டரா இருக்க நிறைய பேருக்கு தோணும். பட் ஆனா உங்க கிட்ட வந்துட்டு அந்த கேரக்டர் வந்துட்டு உங்களால பண்ண முடியாம அதை தட்டி போயிருக்கோம் இல்லையா, அப்படி ஏதாச்சும் இருக்கா? அது வந்து நான் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு ரோல் வந்து நேர்கொண்ட பார்வை. நேர்கொண்ட பார்வையில வந்து சின்ஸ் ஐ டெட் தீரன்ல நான் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணிருப்பேன். அதனால எனக்கு வந்து ஹெச்வினோ சார் டீம் தெரியும். அப்புறம் நேர்கொண்ட பார்வை ஏன்னா அஜித் சார் எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச ஆக்டர். ஸோ அவர் கூட இவங்க பண்றாங்கன்னு போது தெரிஞ்ச டீம் போது அது நமக்கு ஏதாவது ஒரு ரோல் கிடைச்சிரும்ன்றதுக்காக நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். அதே மாதிரி ஆடிஷன் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு பர்டிகுலர் ரோலுக்கு நான் தான் வந்து டாப் கண்டெண்டர்ஸ்ல ஒருத்தரா இருந்தேன். ஓகே. ஸோ என்னோட அசோசியேட்ஸ், அந்த படத்தோட அசோசியேட்ஸ்லாம் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சாருக்கு வந்து நல்ல ஒப்பீனியன் இருக்கு, நீ நல்லா பண்ற, ஸோ நீ தான் அந்த ரோல் மோஸ்ட்லி பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் அதை வாஸ் வெரி மச் லுக்கிங் ஃபார்வர்ட். ஆனா படம் நெருங்க எனக்கு அது தெரிஞ்சிச்சு, ஓகே சம்திங் ஹஸ் ஹேப்பன்டு. அந்த ரோல் தான் ஆதிக் ரவிச்சந்தர் பண்ணாரு. ஸோ டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்தர் இருக்கு இல்லையா, அவர் பண்ண ஒரு ரோல். அந்த ரோல் பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆஹா, இந்த ரோல் நம்ம பண்ணியிருந்தோம்னா என்னோட ஃபேவரட் ஆக்டர் கூட நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ண மாதிரி இருந்திருக்கும். பிளஸ் என் கெரியருக்கு பர்சனலா அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு விஷயமாவும் இருந்திருக்கும். பட் அது நடக்கல. அந்த ஒரு ரோல் வந்து கண்டிப்பா வருத்தப்படுற ஒரு விஷயம். ஸோ இப்போ நீங்க நிறைய படங்கள்ல வந்து நடிச்சிருப்பீங்க, ஆனா எந்த படத்துலயும் ஏன் நம்மள வந்து மக்கள் வந்து ஏத்துக்கல, நம்மளை பத்தி பேசல அப்படின்ற ஒரு வழி இருந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வழின்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் நான் பண்ண படங்கள்ல வந்து மேபி எனக்கான ரோல் இன்னும் அது அமையலன்னு நான் சொல்லுவேன். அந்த இப்போ நீங்க சொல்லக்கூடிய பார்த்த உடனே இவரா அப்படின்னு சொல்லி நம்மள பாக்குற அளவுக்கு ரோல்ஸ் இல்லை. ஆனா நான் இது வரைக்கும் பண்ண ரோல்ஸ் எல்லாமே அது சின்ன ரோலா இருந்தாலும் சரி, பெரிய ரோலா இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரி மக்கள் பார்த்தவங்க எல்லாருமே என்னை பாராட்டிருக்காங்க. அதே மாதிரி திடீர்னு ஒரு ரேண்டமா ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி மோட்டிவேஷனா எனக்கு அங்கங்க ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். மேபி நீங்க சொல்ற மாதிரி ஒரு ரோல் த்ரூ அவுட்டா ஒரு பெரிய படத்துல பண்ணாதான் அந்த மாதிரி ஒரு பிரேக் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நானுமே காத்துட்டு இருக்கேன். கண்டிப்பா அது கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அது நடக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ அண்ட் யோர் டீம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ கண்டிப்பாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பராசக்தி ரிலீஸ் ஆகுது, போய் எல்லாரும் போய் பாருங்க. அண்ட் ஜனநாயகனையும் கண்டிப்பாக போய் எல்லாரும் போய் பாருங்க. இந்த ரைவல்ரி இந்த விஷயத்தெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஜஸ்ட் படமா பட்டு பாருங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். பராசக்தின்ற படம் இன்னைக்கு வரலனாலும் இட் வுட் ஹவ் கம் லைக் 1.5 years முன்னாடியே வந்திருக்கும், எல்லாம் கரெக்டாக நடந்ததுன்னா. அப்போ இவ்வளவு கான்ஸ்பிரசி சுத்தி இருந்திருக்காது. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ட்ரிவன் மூவி இல்ல ஒரு விஜய் வர்சஸ் எஸ்கே, இந்த விஷயங்கள் எதுவுமே இருந்திருக்காது. அது வெறும் படமா பாத்தீங்கன்னா இட்ஸ் a brilliant craftsmanship. ஸோ என்ன மாதிரி என் வேவ்ல இருக்கக்கூடியவங்க அந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றதை ரெசனேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே எல்லா படத்தையும் பாருங்க, சந்தோஷமா இந்த பொங்கலை கொண்டாடுங்க.